எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோவிந்த். இந்த வார வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோல்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். சமீப காலங்களில் கோல்டு அதனோட வரலாற்று உச்சத்தை தொட்டுக்கிட்டு இருக்குது. அகேன் அது ரிப்பீட்டடாக ஏறிக்கிட்டே இருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க, கோல்டு இதுக்கப்புறம் இறங்கவே இறங்காதா, கோல்டு இன்னும் ஒரு கிராம் எவ்வளோ ரேட்டு போகும்னு தெரியல, இல்லை இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது சரியான நேரமாக இருக்குமா, இப்படி நிறைய கொஸ்டின்ஸ் உங்கள் மனசில் எழுந்திருக்கும். இந்த வீடியோட முடிவில் அந்த கொஸ்டின் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும். கட்டாயம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி கடந்த வாரம் என்னோட வீடியோ போஸ்ட் பண்ண முடியல, சம் பர்சனல் ஒர்க் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்டிமேஷன் பண்ண முடியலனால மன்னிச்சிருங்க. இப்போ இந்த வாரம் பார்க்குறதுல நம்ம ரெண்டே விஷயம் தான் பார்க்க போகிறோம். கோல்டு ஃபினான்ஸ் ஸ்டாக்ஸு, ஒரு 2 ஸ்டாக் மட்டும். கோல்டில் என்ன பார்க்க போகிறோம்னா கோல்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அப்புறம் கோல்டு பீஸோட ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். கோல்டு ஃபினான்ஸில் மணப்புரம் ஃபினான்ஸ் அண்டு முத்தூட் ஃபினான்ஸ், இந்த 2 ஸ்டாக்கோட டெக்னிக்கல் அண்டு ஃபண்டமெண்டலும் நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கோல்டு வாங்க. இதில் பார்த்திங்கன்னா USD டாலர் இண்டெக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் நான். 2020 இது வந்து 2070 அப்படிங்கிறது அதனோட ஆல் டைம் ஹையாக இருந்துச்சு. அதை 3 டைம் 2020 3 டைம் அந்த ஆல் டைம் ஹையை அவங்களால உடைக்க முடியல. ரிப்பீட்டடாக அந்த ஆல் டைம் ஹை தொட்ட உடனே டவுன் ஆகிட்டாங்க. இப்போது 2023 டிசம்பரில் ஒரு சின்ன பிரேக் அவுட் கொடுத்தாங்க. பட் அந்த பிரேக் அவுட்டில் அவங்களால ஹோல்ட் பண்ண முடியல. அகெயின் ரிப்பீட்டடாக கீழே வந்துட்டு இப்போ தான் அதை பிரேக் அவுட் திரும்பவும் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு பிரேக் ஆகிருக்காங்க. க்ளோசிங்கும் வீக்லியில் நல்லா வந்திருக்கு. இப்போ 2154 அப்படிங்கிற பாயிண்ட்ஸில் க்ளோசிங் வச்சுருக்கிறாங்க. இப்போ அதை வீக்லியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். கண்டினியூஸாக 1 2 3 டைம் ரெசிஸ்டன்ஸாக இருந்த இடம் இப்போ பிரேக் ஆகிருக்கு. 2070ங்கிறத நல்லா பிரேக் பண்ணிவிட்டு 2154 க்ளோசிங் வச்சுருக்காங்க. 2020 பார்த்திங்கன்னா 1650 2070 இந்த ரேஞ்ச் பவுண்ட்லேயே தான் அவங்க ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. ஒருவேளை 1650 நீங்கள் வாங்கியிருந்தீங்க, யாராவது இந்த சப்போர்ட் லெவல் வரும்போது வாங்கியிருந்தீங்கன்னா அவங்க இப்போயே நல்ல ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. இன்னமும் ஹோல்ட் பண்ணலாம், கட்டாயமாக கோல்டை வந்துட்டு ஹோல்ட் பண்ணலாம். லாங் டைமுக்கு மேலே பிரேக் ஆகிருக்குங்கிறது என்னோடய வியூ. இது பார்த்திங்கன்னா இதனோட ஒரு லாங் வியூ பார்த்தலாம். 2007 2008 9 அந்த ரேஞ்சில் பார்த்திங்கன்னா ஒரு கன்சால்டேஷனில் இருந்த கோல்டு இப்போ பிரேக் ஆன மாதிரி அப்பயும் பிரேக் ஆகிருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து எவ்வளோ ரேலி கொடுத்தாங்கன்னா அரௌண்டு 50% மேலே மூவ் ஆகிடுச்சு. நமக்கு அவ்வளோ மூவ் ஆக வேண்டாம். இப்போ இங்கேருந்து அட்லீஸ்ட் ஒரு 10 to 20% மூவ் ஆனாலே நல்ல ப்ராஃபிட் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கேருந்து அடுத்த அப் ட்ரெண்டுக்கு கோல்டு ரெடி ஆகிடுச்சுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. வீக்லி க்ளோசிங் நல்லா வச்சுருக்கிறதுனால கம்பல்சரி திரும்ப ரீடெஸ்ட் எடுத்தாலும் மேலே தான் கோல்டு போவாங்க அப்படிங்கிறது என்னோட ப்ரெடிக்ஷன். நீங்களும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சிடர் பண்ணிவிட்டு கோல்டு பை பண்ண மாதிரி இருந்தால் பை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இப்போது நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது ஃப்ரைடே March 8. கரண்ட் பார்த்திங்கன்னா 22 கேரட் கோல்டு 1 கிராம் வந்துட்டு 6105 ரூபா. 24 கேரட் கோல்டு 1 கிராம் வந்துட்டு 6660 ரூபா. இப்போ நம்ம கோல்டு எடுக்க போகிறோம் அப்படின்னா 1 கிராம் 6105 ரூபாய்க்கு ஃபிசிக்கல் கோல்டு நம்மளால் வாங்க முடியாது. ஏன்னா அதுக்கான GST எக்ஸ்ட்ரா டேக்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 500 அதிகமாக இருந்தால் கூட உங்களுக்கு 6600 அந்த ரேஞ்சுக்கு வந்துடும். 24 கேரட் பார்த்திங்கன்னா 7000 கிராஸ் பண்ணிடும் நீங்கள் வாங்கணுன்னா. அப்போ இப்படிலாம் இருக்கும்போது எப்படி நம்ம இப்போ பை பண்ணலாமா, இல்லை ஃபிசிக்கல் கோல்டாக எடுக்கலாமா? ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு அதுக்கு தான் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. கோல்டு பீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நம்ம இதுக்கு முன்னாடியே நிஃப்டி பீஸ் கோல்டு பீஸுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த கோல்டு பீஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2020க்கு அப்புறம் இந்த கோல்டு பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 40 ரூபாயிலிருந்து 52 ரூபாங்கிறத ரேஞ்ச் பவுண்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. இது கோல்டுக்கு ஈக்குவலாக ட்ரேட் ஆகும். அதாவது கோல்டு 1% ஏறாங்கன்னா இந்த ப்ரைஸோட மதிப்பும் 1% ஏறும். சேம் நீங்கள் கோல்டு வாங்குறதுக்கு ஈக்குவலாக இதை வாங்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா 52 அப்படிங்கிறத மல்டிபிள் டைம், அதே மாதிரி கோல்டு எப்படி 3 டைம்ஸ் அந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ண முடியாமல் இருந்ததோ இவங்களும் அதே போல் 3 டைம்ஸ் அவங்களோட ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ண முடியாமல் இருந்தாங்க. இப்போ பிரேக் பண்ணி 55 அப்படிங்கிற இடத்துல க்ளோஸ் வச்சுருக்காங்க. 55.44 க்ளோசிங். வீக்லி க்ளோசிங் நல்லா க்ளோஸ் வச்சுட்டாங்க. அகைன் திரும்ப ஒரு ரீடெஸ்ட் கீழே அட்லீஸ்ட் ஒரு 52 53 கீழே வராங்கன்னா கோல்டு தாராளமாக கோல்டு பீஸ் நீங்கள் வாங்கலாம். இங்கேருந்து ஒரு 10% நான் கம்பல்சரி எதிர்பார்க்குறேன். அட்லீஸ்ட் 10% இல்லை 20% கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நமக்கு 10%ங்கிறது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். அப்போ என்ன புரிஞ்சுக்கலான்னா கம்மிங் இயர்ஸில் கோல்டு 6100 இருக்கிறது இப்போது அட்லீஸ்ட் 7000 பர் கிராம்ங்கிறத ரீச் ஆகுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால் நீங்கள் இப்போ சரியான நேரமாக இருக்கும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஒருவேளை
நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணால் அதனோட ரிட்டர்ன் ஒரு 10% 20% வருதுன்னா அது மட்டும் தான் கிடைக்கும். இதுவே ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணால் டிவிடெண்ட் கிடைக்கும், போனஸ் கிடைக்கும், இல்லை ஸ்டாக்ஸோட மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும், 10% 20% தாண்டி அதிகமான பர்சன்டேஜ் கிடைக்கும். பட் அதுக்கெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கான்னா இருக்குது. அதுக்கு தான் நம்ம கோல்டு ஃபினான்ஸ் ஸ்டாக்ஸை பற்றி பார்க்குறோன்னு சொல்லியிருந்தோம். அப்படி பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஃபினான்ஸ் அண்டு முத்தூட் ஃபினான்ஸ் இந்த 2 ஸ்டாக்கை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு மணப்புரம் ஃபினான்ஸோட சார்ட் வியூ டெக்னிக்கலாக பார்த்தலாம் என்ன நடந்திருக்குன்னு. கடந்த 2017 மணப்புரம் ஃபினான்ஸுங்கிறது அந்த 80 100 அதாவது 100 வச்சுக்கலாம், ரவுண்ட் ஃபிகரா 100லேருந்து 200ங்கிறத ஒரு ரேஞ்ச் பவுண்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறாங்க. 2019 அந்த 20 ஃபாலுக்கு அப்புறம் பாருங்கள், அகைன் அவங்க 200 வந்தாங்க. திரும்ப அகைன் 2022 அந்த ரேஞ்சில் அந்த 100ங்கிற ரேஞ்சை தொட்டாங்க. அகைன் இப்போ 2023 டிசம்பர் 2 பார்த்திங்கன்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா கூட நம்ம ஜனவரி பிப்ரவரியிலே 196 அந்த ரேஞ்செலாம் போயிட்டாங்க. ஸோ அந்த 200ங்கிறத ஏறக்குறைய ரீச் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ஸ்டாக் திரும்ப அந்த 100ங்கிறது ரீச் ஆகுமா, இல்லை கோல்டு ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணதுனால ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணிவிடுமா அப்படிங்கிறத டெக்னிக்கலாக நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த ரேஞ்ச் பவுண்டில் இருக்கிறது 200 தொடும்போது கட்டாயம் இவங்க செல்லிங் ப்ரெஷர் வராங்க. இப்பயும் பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 2 டேஸாக 15% ஏறினாங்க, திரும்ப 10% இறங்கினாங்க. செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக தெரியுது. அப்படி பார்த்திங்கன்னா அகைன் இதுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா 150. இந்த சார்ட்டை நல்லா பாருங்கள், ஒரு இந்த லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த லைனில் மல்டிபிள் டைம் மேலே போகும்போது சரி, கீழே பிரேக் ஆகும்போது சரி, அந்த இடத்த நல்லா சப்போர்ட் எடுக்கிறாங்க. ஒரு சப்போர்ட்டிவாகவும் ஆக்ட் ஆகாது, பிரேக் ஆகும்போது ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகுது. அப்படி பார்க்கும்போது நமக்கு கீழே வந்துச்சுன்னா 150ங்கிறத ஒரு நல்ல பையிங்காக பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோ நம்ம மணப்புரம் பற்றி போட்டிருந்தோம், பார்க்காதவங்க பாருங்கள். 124 அப்படிங்கிற இந்த அப் ட்ரெண்ட் சேனல் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த அப் ட்ரெண்ட் சேனலில் 124 வந்தப்போ இங்கே பை பண்ணலாம், இங்கேருந்து 180 வரைக்கும் டார்கெட் போகும் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அந்த 180 இல்லை 196 போயிடுச்சு டார்கெட்டு. இப்போ வாங்காதவங்களுக்கு ஒரு வாய்ப்பு எப்படி கிடைக்கலாம் அப்படின்னா, மேபி மார்க்கெட் கரெக்டாகிட்டு இதுவும் கரெக்டாக ஆணுச்சுன்னா 150ங்கிறது நல்ல பையிங்காக இருக்கும். இல்லை அதையும் தாண்டி வயலண்ட்டாக மூவ் ஆகுது, ஒரு ஒஸ்ட்டு சனேரியோவுக்கு வராங்க 100ன்னா பெஸ்ட்டு பையிங்காக இருக்கும். ஸோ எப்படி புரிஞ்சுக்கலான்னா, மணப்புரம் இங்கேருந்து 150 வரலாம், வராமலே ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணிட்டு கூட மேலே போகலாம். பட் புதுசாக பை பண்ணுறவங்க 150ங்கிறது ஒரு நல்ல ரேஞ்சாக இருக்குங்கிறது என்னோடய வியூ. அடுத்து முத்தூட் ஃபினான்ஸ் பார்த்தலாம். முத்தூட் ஃபினான்ஸ் பாருங்கள், 2020 கீழே 1000, அவங்களோட டாப்பில் பார்த்தீங்கன்னா 1500 அந்த 1600 அப்படிங்கிறத ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வச்சுருக்காங்க. இடையில 1300ங்கிறது ஒரு சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகிருக்கு. பாட்டம்லேருந்து மேலே போகும்போது ஒரு 2 டைம் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு. அதை பிரேக் ஆகும்போது நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. டாப்லேருந்து கீழே வரும்போது ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. சப்போர்ட்டை பிரேக் பண்ணும்போது திரும்ப அகைன் நல்ல ஃபால் வருது. 900 வரைக்கும் கூட ஃபால் ஆயிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட், அதாவது 1500 இதை ரீச் பண்ணிவிட்டு 1300 வந்திருந்தாங்க. லாஸ்ட் வீடியோவில் கூட நம்ம பார்த்துருந்தோம். 1300ங்கிறது ஒரு சப்போர்ட்டு. பட் ஆனால் இந்த சப்போர்ட் எடுத்துருமா இல்லை பிரேக் பண்ணிடுமான்னு தெரியல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கன்சல்டேஷனில் இருக்குதுன்னு நம்ம பேசியிருந்தோம். ஆனால் லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் 10% அப்பெல்லாம் கொடுத்தாங்க, திரும்பவும் அகைன் கீழே விழுந்துட்டாங்க. 1377 கரண்ட் ப்ரைஸ் ரீச் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல பை பண்ணலாமான்னா, இந்த இடம் ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. இது வரைக்கும் ஒருவேளை இந்த இடமே சப்போர்ட்டாக இருந்தால் இவங்க இங்கேருந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுறாங்கன்னா நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கீழே கிடைக்கும். பட் இந்த இடத்துல ஒரு சின்ன பையிங் பண்ணலாங்கிறது என்னோடய இன்டென்ட்டு. ஏன்னா கோல்டு ப்ரைஸ் அப்பில் இருக்கும்போது இவங்களும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, டெக்னிக்கலாக பார்த்துட்டோம். ஃபண்டமெண்டலாக இந்த 2 ஸ்டாக்கில் எது பெட்டராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் இப்போ ஒரு கன்ஃபியூஷன் ஆவீங்க. அதுக்கும் ஒரு சின்ன கிளாரிட்டி பார்த்துடலாம். மணப்புரம் ஃபினான்ஸோட P/B ரேஷியோ, அதாவது ப்ரைஸ் டு புக் என்ன அப்படிங்கிறத ஸ்ட்ரெயிட்டாகவே நான் 1.37 சொல்லிடுவேன். பட் லாஸ்ட் டைம் நம்ம பார்த்திங்கன்னா P/B ரேஷியோவுக்கும் இல்லை PE ரேஷியோவும் எப்படிலாம் கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கு ஒரு 2 வீடியோ போட்டிருந்தோம். அதில் நிறைய வியூ போல், பட் புதுசாக வர வியூவர்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த P/B ரேஷியோ தெரிஞ்சதுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் டிவைடட் பை புக் வேல்யூ பர் ஷேர் போடுவோம். மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மணப்புரம் ஃபினான்ஸ் 172, மணப்புரம் ஃபினான்ஸோட கரண்ட் புக் வேல்யூ 125. இப்போ அதனோட P/B ரேஷியோ 1.37. முத்தூட் ஃபினான்ஸோட மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1377, இப்போ அதனோட புக் வேல்யூ பார்த்திங்கன்னா 579. அப்படி பார்த்திங்கன்னா இதனோட P/B ரேஷியோ 2.37. இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, முத்தூட் ஃபினான்ஸோட மணப்புரம் ஃபினான்ஸோட P/B ரேஷியோ ரொம்ப குறைவாக இருக்குது. அதுக்கப்புறம் PE ரேஷியோ பார்த்துடலாம். மணப்புரம் ஃபினான்ஸோட கரண்ட் PE ரேஷியோ பார்த்திங்கன்னா 7.15,
முத்தூட் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா 14.2. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஃபினான்ஸ் முத்தூட் ஃபினான்ஸை கம்பேர் பண்ணும்போது PE ரேஷியோ ரொம்ப குறைவாக இருக்குது. இது ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். மணப்புரம் ஃபினான்ஸ் PE ரேஷியோ பார்த்தீங்கன்னா 7.15, முத்தூட் ஃபினான்ஸுக்கு 14.2. மணப்புரம் ஃபினான்ஸோட P/B ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1.37, இதுவே முத்தூட் ஃபினான்ஸுக்கு 2.37. மணப்புரம் ஃபினான்ஸோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 125, முத்தூட் ஃபினான்ஸுக்கு 579. இந்த புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, நாளைக்கே இந்த கம்பெனி வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டாக்ஸ் வச்சுருக்கிற எல்லாத்துக்கும் செட்டில் பண்ணோம், ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் எவ்வளோ மதிப்பு கொடுக்கலாம்னா அவங்களுக்கு இந்த 125 ருபீஸ் புக் வேல்யூ என்ன மதிப்போ அந்த அமௌண்ட்டை கொடுத்தா போதும். ஸ்டாக் ப்ரைஸ் என்னவோ அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கலாம், இல்லை கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கலாம். பட் புக் வேல்யூ என்னவோ அதுதான் அவங்க நம்ம ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்குற ப்ரைஸாக இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஃபினான்ஸோட ஸ்டாக் ப்ரைஸ் பாருங்கள் 172 இருக்குது, அதனோட புக் வேல்யூ பாருங்கள் 125 இருக்குது. ஸோ நியரஸ்ட் இருக்குது. அதுதான் பேசுகிறது நம்ம ப்ரைஸ் டு புக் ரேஷியோ பார்த்திங்கன்னா 1.37, ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுவே முத்தூட் ஃபினான்ஸ் பாருங்கள், அதனோட ஸ்டாக் ப்ரைஸ் 1377 இருக்குது, அதுவே அதனோட புக் வேல்யூ பாருங்கள் 579 தான் இருக்குது. ஸோ அதனோட ப்ரைஸ் டு புக் ரேஷியோ 2.37, 2 மடங்கு அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி இதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஃபினான்ஸ் வந்துட்டு முத்தூட் ஃபினான்ஸோட பெட்டராக இருக்குது. அதனோட புக் வேல்யூவும் நியரஸ்ட் ஸ்டாக் ப்ரைஸாக இருக்குது, ப்ரைஸ் டு புக் ரேஷியோவும் கம்மியாக இருக்குது, PE ரேஷியோவும் கம்மியாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது மணப்புரம் ஃபினான்ஸ் முத்தூட் ஃபினான்ஸோட பெட்டர் வேல்யூவேஷனில் இருக்குது, நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நான் செபி அட்வைசர் கிடையாது. நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சிடர் பண்ணிவிட்டு கோல்டு பீஸ் ஆர் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை மணப்புரம் ஃபினான்ஸ் இந்த நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிற எந்த விஷயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுனாலும் நான் டிஸ்கஸ் பண்ண விஷயத்தை பிளைண்டாக எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் அப்படியே பை பண்ணாமல் நீங்களும் அனலைஸ் பண்ணுங்கள். உங்களோட செபி அட்வைசர்கிட்ட இல்லை நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட பங்குச்சந்தை தொடர்பான டெய்லி அப்டேட்டுக்கு டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். உங்களோட கொயரிஸ் எதுனா இருந்ததுன்னா finplanning4you@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோகளுக்கும் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு இன்னும் மோட்டிவேட் பண்ணும். அதனால் கட்டாயமாக புது வியூவர்ஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வாரம் மீண்டும் இதே நாள் இதே நேரம் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் கோவிந்த். நன்றி, வணக்கம்.